ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். எபிசோடு ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம காவேரியும் பாப்பா வந்து காவேரியை வந்து ஹக் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வர மாதிரி காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி அப்படிலாம் வந்து ஃபீலிங் வர மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒன்றுமே வந்து ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாது. பாப்பாவோட ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ என்னென்னா, நம்ம பாப்பாவோட பேர் காவேரின்னு வந்து நம்ம காவேரிக்கு தெரியாது. இருந்தாலும் அம்முன்னு அவங்க அப்பா கூப்பிட்ட சத்தத்தில் இவங்களும் அம்முன்னு நினச்சிக்கிட்டு கூப்பிட்றாங்க. உன் பேர் அம்முன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து என்னென்னா, அப்பாவை விட்டுட்டு பெரிய மனசு இல்லை. எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்கூல் டைமில் நிறைய பேர் அப்பாவோட வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, அப்பா கொண்டு வந்து விடுவாங்க. ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா என்னை வந்து கொண்டு வந்து விட்டதே கிடையாது. இந்த கவலையெல்லாம் இருக்கும் தான். இப்போ அப்பா என்னோட இல்லை, ஆனால் நான் 11th படிக்கிற வரைக்கும் என்னோட தான் இருந்தாங்க. அதனால் அப்பா பாண்டிங் வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டுருக்கேன். ஆனால் அதுக்கு மேலேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்துக்கிறாரு தான். அதனால் அப்பா முகத்தை வந்து என் வீட்டுக்காரங்க இதில் நான் பார்க்குறேன். ஏன்னா என் பையனோட அன்பாக வந்து என் வீட்டுக்காரங்க பேசும்போது எனக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தாலும் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணும். அதாவது விஜய் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். விஜய்க்கு வந்து பாப்பா விட்டுட்டு போகிறே மனசு இல்லை. இருந்தாலும் விட்டுட்டு போய் தானே ஆகணும். ஸ்கூல் படிக்கும்போது பாப்பா அப்புறம் அப்பா நீங்கள் வந்து வெளியே உட்காந்துருங்க, நான் உள்ளே இருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லவும், இல்லை நான் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, விஜய் வந்து அங்கிட்டு போகிறாரு, காவேரி வந்து இங்கிட்டு வர்றாங்க. 2 பேருமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் தாங்க இடம். ஐயோ, எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சி. இப்படி பக்கத்தில் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு. டீமை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. அதேமாதிரி தான் கிட்ட வரும்போது கூட பார்க்கலாம். அதேமாரி இந்த காரில் வரும்போது அப்படி தான் வந்து பார்க்கல. அப்புறம் என்னென்னா, அவன் டீச்சர் வந்து சொல்கிறாங்க, அழாதீங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கவும் காவேரி தான் வந்து அந்த குழந்தைய வந்து இது பண்ணுறாங்க, கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கும் காவேரிக்கும் வந்து பாப்பா மேலே ஒரு பாண்டிங் வந்து இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, சாரதாம்மாக்கிட்ட, அம்மா அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து ஏதோ ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி இருக்குது, எனக்கு வந்து என்னமோ என்னோடய சொந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறவும் சாரதாம்மாவுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நினைப்பாங்க தானே யாராக இருந்தாலுமே, உன் பொண்ணும் இருந்திருந்தா இப்போ வளர்ந்துருக்கும் இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நினப்பு இருக்கும் தானே. எல்லாருக்கும் இந்த ஆசைகள் இருக்கும். அப்புறம் கங்கா கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன கங்கா எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, குமரனையே காட்டலையே, குமரனையே காட்டாமல் அப்படியே முடிச்சிருவாங்களா அப்படின்னு கூட எனக்கு வந்து ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது. எப்படி தெரியலை, இருக்கலாம். குமரனை காட்டாமையே முடிக்கலாம், குமரனை காட்டவும் செய்யலாம். அதாவது சொல்ல முடியாது, என்னனாலும் நடக்கலாம். அப்புறம் நம்ம விஜய் கூட கொஞ்சமே கவலைப்பட்டுட்ருக்காரு. நம்ம பொண்ணு வந்து இப்படி ஸ்கூலுக்கு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செல்வி அம்மா இருக்காங்கள்ல, அவங்க வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன சார் நீங்கள் இப்போயே இவ்வளோ கவலைப்படுறீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தா நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா அப்பாக்களுக்குமே உள்ள ஒன்று தான். ஏன்னா நம்ம பொண்ணு வந்து எப்போவுமே நமக்கு பொண்ணாக இருக்கணும் தான் எந்த தகப்பனுமே ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும். இனி வர எபிசோட்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காவேரியோட அட்டாச் ஆவாங்க நம்ம பாப்பா. நாளையிலேருந்து அழமாட்டாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நிச்சயம் நம்ம விஜயும் வந்து சந்திப்பார். நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இருந்துருங்க. பாய்.